Alhamdulillahi Rabbil Alamin والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனை அரபியில் ஓதி ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தையும் தனித்தனியாக பார்த்து அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை சரியாக விளங்கி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை மாற்றிக்கொள்வதற்கும் சரியாக அமைத்துக் கொள்வதற்கும் துவா செய்து கொண்டு வாழ்வதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரை அறிவு இந்த அல் குர்ஆனுக்குள் தான் இருக்கிறது. எந்த அறிவு வேண்டுமோ அந்த அறிவு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அறிவு இந்த அல் குர்ஆனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த அல் குர்ஆனுக்குள்ளே இருக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு தான் வெளி உலகத்தை சாதாரணமாக இருக்கிற அறிவுகளை நாம் தேட வேண்டும். இந்த அறிவு இல்லாமல் வெளி உலக அறிவை தெரிந்தோம் என்று சொன்னால் அந்த அறிவால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற அறிவு ஆரம்பம் முதல், அதாவது மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து ஒட்டுமொத்த உலகமும் அழிகின்ற வரை உள்ள அறிவு இதுக்குள்ளே இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி அதை படித்து விளங்க முற்பட்டால் நம்முடைய அறிவு கண் திறக்க ஆரம்பித்துவிடும், அல்லாஹ் திறந்து விடும். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சூரத் ஆராஃபுடைய அந்த வசனங்களில் இன்றைக்கு பார்க்க இருக்கிற வசனம் 34வது வசனம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான சப்ஜெக்டை சொல்லுகிறார். உலக மக்கள் அனைவருக்குமான சப்ஜெக்டை இது. என்னன்னு சொன்னால், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலி குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. வலி குல்லி உம்மத்தின் அஜலுன்னு சொன்னால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. இப்போ இதா ஜா அஜலுகும், அவர்களுடைய அந்த தவணை அவர்களிடத்தில் வந்தபோது வந்துவிட்டால் லா யஸ்தஅஹிரூன சாஅத்தன், கொஞ்சம் கூட ஒரு வினாடி கூட அது பிற்படுத்தப்படாது. வலா யஸ்தக்பிரூன், அது பிற்படுத்தப்படாது. இதான் அந்த விஷயம் இருக்குது, உள்ளே இருக்கிறது. ஆரம்பம் முதல் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட சமுதாயம் இருக்கா இல்லையா? சமுதாயம்னா என்ன அப்படின்னாக்கா, சமுதாயத்தை நம்ம நினைக்கிற சமுதாயத்தை அல்லாஹ் இங்கே சொல்லலை. அல்லாஹ் சொல்லுகிற சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததிலிருந்து இந்த உலகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்தான். தூதர்களை அனுப்பி என்ன செய்தது? ஊபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கய்ருஹு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் உலகம் முழுவதும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான், எல்லா மொழிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும். அந்த சமுதாயம் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், ஒரு நபி வந்துட்டாருனாக்கா அவர் போகிற வரைக்கும், அதாவது அவர் வஃபாத்தாகிற வரைக்கும் உள்ள சமுதாயம், அந்த சமுதாயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் அவங்க ஜென்ரேஷன், நம்மெல்லாம் சந்ததி வேறு சமுதாயம் வேறு. அடுத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த நபி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் அது. அதே மாதிரி வரிசையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 25 சமுதாயம் வந்ததாக அல்லாஹ் சொல்லுகிறார். 25 மாத்திரம் இல்லை, நமக்கு சொன்னது 25 சமுதாயம். அது அல்லாத பெயர் குறிப்பிடாத எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ் ரசூலை அனுப்பி அந்த ரசூல்கள் எதை போதித்தார்களோ அவர்கள் வஃபாத்தாகிற வரை உள்ள அந்த மக்கள் தொகையை சமுதாயம் என்று சொல்லப்பட்டது.
அந்த சமுதாயத்திற்கான காலக்கெடுவை அப்பப்ப அதை அழித்து கொண்டே விட்டான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயம் இப்போ இருக்குதானே கிடையாது. அதே மாதிரி அடுத்த நபி வர்றாரு, அவங்க சமுதாயம் இப்போ இருக்கானே கிடையாது. இப்படி அழித்து கொண்டே வருவோம். அதான் அஜல்னு பேர். ஒரு சமுதாயத்துக்கு வழிபுள்ளி உம்மத்தில் அஜல்னாக்கா ஒரு சமுதாயத்துக்கு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து விட்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். எதுவரை இந்த விஷயம் நடந்தது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உலகம் அறிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மக்களுமே ரசூலுல்லாஹுடைய சமுதாயம். சில பேர் என்ன விளங்கி வச்சிருப்பாங்கன்னா, முகம்மதுடைய சமுதாயம்னா முஸ்லீம்கள் விளங்கி வச்சிருப்பாங்க. சில பேர் ரசூலுல்லாஹுடைய சமுதாயம் யாருதான் முஸ்லீம்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹுக்கு பிறகு, அதாவது வஹி வர ஆரம்பித்ததிலிருந்து கிபி 571 அவங்க பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 617க்கு பிறகு என்றைக்கு வஹி வர ஆரம்பித்ததோ அதற்கு பிறகு பிறந்த எல்லோருமே உலகம் அறிகின்ற வரை வருகின்ற எல்லா மனிதர்களுமே ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாக கருதப்படுவார்கள். அதுதான் உண்மை. அவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. எப்படி பழைய சமுதாயத்திற்கு காலக்கெடு இருந்ததோ அதே மாதிரி ரசூலுல்லாஹுடைய சமுதாயத்திற்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. அந்த காலக்கெடுவை பற்றித்தான் அன்றைக்கு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இதை எப்போ இந்த காலக்கெடு வரும், நீ சொல்றீங்கல்ல அந்த அந்த காலக்கெடு சொல்றீங்கல்ல, மத்தா ஹாதல் வாது ஏற்படுத்தும் சாதிக்கன்னு கேட்டாங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ். நீ சொல்றியப்பா வரும் உலகம் அறியன்னு சொல்றிய, அதுக்கப்புறம் கடல்கள் பொங்குன்னு சொல்றிய, சூரியன் சுட்டப்படுன்னு சொல்றிய, இப்படி எனக்கு தெரியாத விஷயம் தான் சொல்றீங்க, எப்போ வராது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க பதில், ஆதா இல்மு மின் இல்மில்லா, அந்த இல்மு என்பது அல்லாஹ்விட்ட தான் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கான அந்த அழிவு இருக்கா இல்லையா, அதுக்கான காலக்கெடு அது வந்துவிடும் என்று சொன்னால் அது முற்படுத்தப்படாது, பிற்படுத்தப்படாது. அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம், யாருக்கும் அது சொல்லவில்லை. மாறாக ஏற்கனவே அந்த சமுதாயத்தை அழித்த வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் எல்லா இடங்களிலும் பதிவு செய்யணும். எத்தனை சமுதாயத்தை அழித்து இருக்கிறோம், அவர்கள் என்ன அழிச்சாட்டியம் பண்ணினார்கள், அவர்கள் செஞ்ச அழிச்சாட்டியம் என்ன, தூதர் அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க போன்ற எல்லா செய்திகளையும் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கசஸ் என்ற அத்தியாயத்தில். கசஸ் என்று சொன்னால் வரலாறுகள், சம்பவங்கள். அந்த சம்பவங்களை முழுமையாக சொல்லி இந்தந்த செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டால் அழிவு வந்துவிடும், அதனால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் நம்முடைய சமுதாயத்தை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாக இருக்கிற நம்மை அல்லாஹ் எச்சரிப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் சமுதாயத்தை அழிக்க நாடிவிட்டால், அதாவது அதற்குரிய காலக்கெடு வந்து விட்டால், ஒன்று அது என்ன செய்யாது, பிற்படுத்தப்படாது, முற்படுத்தப்படாது. இது ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு முழுமையாக அழிக்கப்படுகிற ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு தனித்தனியாக அழிக்கப்படுகிற ஒரு இண்டிவிஜுவல் காலம், அதையும் குறிக்கும் ஆயத்து. ரெண்டு வகையாக பொருள் கொள்கிற அளவிற்கு ஒரு ஆயத்து தான் இது. இன்னொன்று அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. ஒவ்வொரு அவனால் படைக்கப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. அந்த காலக்கெடு நெருங்கிவிட்டால் ஒரு செகண்ட் முந்த மாட்டான், ஒரு செகண்ட் பிந்த மாட்டான். இது நம்மளுக்கு நல்லா புரியும் எல்லாருக்குமே. ஏன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மோடு பழகியவர்கள், நம்முடைய அத்தா அம்மா, நம்முடைய பரம்பரை உள்ளவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், வயிற்றுக்குள்ள உள்ளவர்கள், இப்படி எல்லாமே அவர்களுக்கு அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதை எல்லாம் எடுத்து விடுகிறான். அங்கே ஒரு செகண்ட் முற்படுத்தவில்லை, பிற்படுத்தவில்லை. இதையே நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், வாழுகின்ற மனிதர்களுக்கு போகின்ற மனிதர்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறார். ஒரு நோக்காகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவர் லைன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், நம்ம பின்னாடி நிற்கிறோம்னு அர்த்தம். அதுதான் எல்லாம் இன்னொன்று வலியுறுத்துகிறோம். அப்போ முற்படுத்தியவர்கள் போய்விட்டார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். இப்போ அப்போ நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும். அவர்கள் சென்றிருக்கிறார்கள், நான் இந்த உலகத்தில் வாழப்போவதில்லை, எனக்கும் நேரம் வரும். அந்த நேரம் எப்போ வரும் தெரியாது. நம்ம அவ்வளோதான். எப்படி உலக அறிவு தெரியாதோ அதே மாதிரி நமக்கு வருகிற அந்த அஜலும் தெரியாது. ரெண்டுமே கம்பைனாக தான் வருது ஆயத்தில். உலக அறிவுனால் எப்படி தெரியாதோ நமக்கு வருகிற அந்த மௌத்து இருக்கிற அந்த விஷயமும் தெரியாது. அதனால் ரெண்டுமே மூடப்பட்ட விஷயங்கள் தான். எதை கொண்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களோடு பழகியவர்கள் செல்லும் பொழுதும், நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் செல்லும் பொழுதும், நம்முடைய நண்பர்கள் செல்லும் பொழுதெல்லாம் ஒரு ஒரு கவலை தான் இல்லையா, அந்த கவலை தான் நாம் செல்ல போகிறோம் என்பதற்கான உறுதிமொழி. அது நாமும் செல்ல போகிறோம். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்படி நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் என்ன பார்க்குறோம்னு சொன்ன சமுதாயத்தில், ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருனாக்கா ஒரு ஃபோட்டோவை போட்டு அவர் அப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், அவர் ரொம்ப பழி செஞ்சார், அது போகிறோமே இல்லையா, போட்டு என்ன செய்யற கடைசியாக அவரை பற்றி ஒரு பெருமையை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். மாறாக
அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினை என்ன நமக்குன்னு சொன்னாக்கா, அவர் போயிட்டாரு நானும் போக போகிறேங்கிறதான் படிப்பினை நம்மளுக்கு. அவர் போயிட்டாரு நானும் போக போகிறேங்கிறதான் படிப்பினை. மாறாக படிப்படி எப்படி கொண்டு போகிறாங்க சமுதாயத்தில் சொன்னாக்கா, அவர்களுடைய புகழை சொல்வதிலும், அவருக்காக நினைவேந்தல் கொண்டாடுவதிலும், அவரை பற்றி பெரிய ஹிஸ்டரி பெரிய சாதனை படித்த மாதிரி பேசிக்கொண்டிருப்பவரும் காலங்கள் கழிக்கிறார்கள் தவிர, சமுதாயத்திற்கு ஒரு மௌத்தின் மூலமாக கிடைக்கிற படிப்படை என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் என்பதை விளங்காதவர்களாகத்தான் அதிகமான பேர் இருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே விளக்க வைக்கிறான். ஒரு செயல் ஒழுக்கம் வந்தால் அவங்களுக்கு முந்திருச்சு, அவ்வளோதான். ஒழுக்கு பாக்கி இருக்குது. அப்போ ஒழுங்கு என்ன, நமக்கு என்ன நினைப்பு வரணும்னு சொன்னாக்கா, நாம் போக என்ற நினைப்பு வரும் பொழுது நம்முடைய அமல்களில் நம்ம சரி செஞ்சு கொள்வோம். முதல்ல நாம் செய்கிற தவறுகள் என்ன, சரியானது என்ன, சரியான பாதை செல்லுகிறோமா இல்லையா, அது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் வாழ்கிறோமா இல்லையா, அதில் ஏதாவது குறைகள் இருக்குதா என்பதை நாம் ரெஃபர் பண்ணிக்குவோம். ஏன், நமக்கு வரக்கூடிய அந்த காலத்தவணை நமக்கு தெரியாது, எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். ஒவ்வொரு உம்மத்துக்கும் இங்கே அஜல் இருக்கிறது, காலத்தவணை இருக்கிறது. அந்த உம்மத்து என்று சொல்லக்கூடிய பெரிய சமுதாயம் தான் போயிருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கிற நீங்களும் ஒவ்வொன்றாக செல்ல இருக்கிறீர்கள். இறுதியாக முழுமையாக அழிக்க இருக்கிறேன். அப்போ முழுமையாக அழிக்க இருப்பதற்கு முன்பாக உங்களுக்கும் காலத்தவணை இருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்து கொண்டு உங்களுடைய நடைமுறைகளை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற படிப்பினை தான் இந்த 1034 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார். அந்த படிப்பினை இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் பெற்று மௌத்தை நாம் டெய்லி நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் மற்ற சமூக வலைத்தளங்களில் டெய்லி ஒப்பாஸ் செய்து வரதான் செய்து மைக்கேல் சொல்லவும் செய்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே வர வேண்டிய உணர்வு, அவர்கள் சென்று இருக்கிறார்கள், நானும் செல்ல இருக்கிறேன். நானும் செல்ல இருக்கிறேன் என்ன அர்த்தம், நானும் செல்ல இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்துக்குள்ளாக இன்னொரு விஷயம் உள்ளே இருக்கு. என்னது, நானும் செல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹ் தருகிற வாய்ப்பு தான் இந்த உலக வாழ்க்கைக்கு போய் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிற வாய்ப்பு தான். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசு தான். காலையில் நமக்கு உயிர் வந்தாலே நம்ம இருக்கணும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அன்னைக்கு தான் பிறந்த மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு தான் தோவ வரும். அல்லாஹ் பபிக்காஸ் வரனா பபிக்க அம்சைனா பபிக்க நகியா பபிக்க நம்மூ இலைக்கணும் சொல்லு தோதரமா இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹியானா பாதாமா அமாத்தனா இலைக்கணும் சொல்லி தோதரமா இல்லையா. அதுக்குள்ள அர்த்தம் இருக்குது, இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது. யாரும் நீ தான் எனக்கு உயிரை கொடுத்த, உன்னால் தான் நான் வாழ்கிறேன், காலை பொழுதை உன்னால் தான் அடைந்திருக்கிறேன், மாலை பொழுதை உன்னால் தான் அடையப் போகிறேன் வரப்போகிறேன் அர்த்தம் உள்ள இருக்குது. அப்போ ஒரு சர்க்கிள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். ஒரு நாள் என்பது நமக்கு போடப்பட்ட வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள சரியாக சுற்றி கொண்டே இருந்து கொண்டே நம்முடைய அந்த காலத்தவணை எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் மௌத்துக்கான ஒரு படிப்பை. மௌத்துக்கான படிப்பு என்னது, நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இன்னும் வரவில்லை, எப்பொழுது தெரியாது. அதனால் எப்பொழுதும் தெரியாமல் இருக்கிறதுனால எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை முறையை நான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே அதற்கான தயாரிப்புகளோடு எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் வர வேண்டும். அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த குர்ஆனை படிப்பதன் மூலமாக ஏற்படுகிற அறிவு மூலமாக அது பிரகாசிக்கும். அந்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த அறிவு, குர்ஆனை படிப்பதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்கி கொள்ளலாம். நம்ம அதுக்கு தான் அறிவு என்று ஏற்கனவே சொன்னால், அறிவு என்பது குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. அந்த குர்ஆனுக்குள்ளே இருக்கிற அறிவை படித்து விட்டு வெளியில் போய் அறிவை தேடுங்க, உலகத்துக்கான அறிவை தேடுங்க, தப்பு இல்லை மார்க்கத்தில். ஆனால் அதெல்லாம் தேடிவிட்டு இந்த அறிவு இல்லை என்று சொன்னால், நான் காலங்காலமாக இந்த உலகத்தில் வாழ போகிறேன் என்ற எண்ணம் தான் அந்த அறிவு கொடுக்கும். காலங்காலமாக வாழப்போகிற மாதிரியும் இந்த உலகம் நமக்கு என்ன, நமக்கு தான் உரிமை உள்ள மாதிரி அறிவை தான் கொடுப்போம், மோட்டிவை ஏற்படுத்துவோம், லட்சியங்களை சொல்லுவோம். என்னுடைய லட்சியமே இதுதான் என்று சொல்லிக் கொடுப்போம் பல இடங்களில். அதிலேயே நம்முடைய மூளையை செலவு பண்ண வச்சிருவோம். அதனால் இதை படித்து விட்டு அங்கே போகும்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை இது. இந்த அருட்கொடையை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதையும் படிக்க வேண்டும், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்போ அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவை தேட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்போ அறிவு என்பது எங்கே இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த அறிவை பெற்றுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட அறிவை இது மாதிரி குர்ஆனை ஓதி சிந்தித்து பார்க்கும்போது இன்னும் அந்த அறிவு அதிகமாக ஆகும். அந்த அறிவை பெருக்கிக் கொண்டே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு ரமன் தந்து அருள்புரிய வேண்டும். குர்ஆனை ஓதி படித்து சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பற்றிக்கொண்டு வாழ்கிற சமுதாயம் தான் சிறந்த சமுதாயமாக ஆக முடியும். அந்த சமுதாயம் நிச்சயமாக கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அந்த கொஞ்சம் பேர் கொண்ட குழுவை அல்லாஹ் கியாமத் வரை கொண்டு இறுதியாக முழுமையாகவே இந்த அறிவை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்று பல இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனில். ஆயினால் அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை
ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தந்த அருள்புரிவானாக. வாஹர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த